வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதுக்கு மாவு அரைக்கணும், அப்புறம் புளிக்க வச்சு ரெடி பண்ணணும் மாவு, அந்த மாதிரி எந்த கஷ்டமும் இல்லாத உடனடியாக செய்யக்கூடிய இன்ஸ்டன்ட் ரவா தோசை தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதை எப்படி செய்யலான்றதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ரவா தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை கொஞ்சம் லேசாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரவா வறுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு தவா எடுத்துக்கலாம். 3/4 கப்பு ரவை எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். ரவை வறுக்காதையும் சேர்த்து செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். அதனால் லேசாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்லாம் அவசியம் இல்லை, அந்த வாசனை வரும்போது எடுத்துடலாம். நல்லா இது மாதிரி லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை 3/4 கப்பு எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். கோதுமை மாவு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். தயிர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், கெட்டி தயிர், அதையும் இதில் சேர்த்துடலாம். மிளகு 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு எடுத்து இது மாதிரி பொடியாக திருவி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அப்புறம் ரொம்ப குறைவான அளவில் 1/4 டீஸ்பூன் அளவில் ஜீரகம் எடுத்துருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா போட வேண்டியதில்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஈவனாக கரைச்சிக்கணும். இப்போ மாவை நல்லா கெட்டியாக கரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை நல்லா ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவு நம்ம நீர்மோர் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தண்ணியாக கரைக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதே மிளகு உங்களுக்கு முழுசாக போட பிடிக்கலன்னா நீங்கள் இது மாதிரி பொடி பண்ணி கூட 1-2மா அது மாதிரி நுணுக்கி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரைச்சி வச்ச மாவை ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை செய்யலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றுறதுக்கு இது மாதிரி தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தொடச்சி விட்டுறலாம். மாவு இது மாதிரி தண்ணியாக இருக்கணும். ஒரு தரமும் நம்ம தோசை ஊற்றும்போது நல்லா கலந்துட்டு தான் ஊற்றணும். ஏன்னா உங்களுக்கு மாவு ரவெல்லாம் போய் அடியில் செட்டில் ஆகிக்கும். கல் நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா ரோஸ்ட்டாக வரும். இது மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம், டேஸ்ட்டுக்காக தான் இது சேர்க்குறோம். நல்லா இது மாதிரி ரோஸ்ட்டாக ஆகணும். இப்போ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்படியே இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயும் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நல்ல ரோஸ்ட்டாக நல்ல இந்த கலருக்கு வரணும், கோல்டன் ப்ரௌனுக்கு. இந்த ஸ்டேஜில் இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம்.
நான் வந்து கோன் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நல்லா கிறிஸ்பியாக ரொம்பவே அருமையாக வந்திருக்கு. நல்லா இது மாதிரி கோன் ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் இப்படி டர்ன் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்து சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்பவே அருமையான டேஸ்ட்டில் ரவா தோசை செஞ்சுருக்கோம். இந்த ரவா தோசை வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து நம்ம ரொம்ப குயிக்காக வீட்டிலே எவ்வளோ எளிமையாக செய்கிறன்றது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே அருமையாக வரும். உங்கள் வீட்டில் உள்ள குட்டி பசங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரவா தோசையை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து நல்ல சாம்பார், தக்காளி சட்னி, இது மாதிரி கோகனட் சட்னி வச்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.